முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு பயின்று 2014-2015 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் இடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். தமிழகத்தில் அனைத்து மாணவ மாணவியரும் கல்வியில் சிறந்து விளங்கிடவும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எய்திடவும், கல்வி கற்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கட்டணமில்லா கல்வி, கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள், விலையில்லா மிதிவண்டிகள், சீருடைகள், பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், மடிக்கணினி, கல்வி உபகரணப் பொருட்கள், காலணிகள், இடைநிற்றலை குறைக்க ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தரமான கல்வி வழங்கப்பட்டு வருவதால் 2015ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 90.6 விழுக்காடு, 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 92.9 விழுக்காடு என தேர்ச்சி சதவிகிதத்தில் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் பயின்ற 3 மாணவ மாணவியர் முதல் இடத்தையும், 6 மாணவியர் 2ஆம் இடத்தையும், 10 மாணவ மாணவியர் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். பள்ளி கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, வனத்துறை ஆகிய துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்று 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு மாநில அளவில் 72 மாணவ மாணவியர் முதலிடத்தையும், 216 மாணவ மாணவியர் 2ஆம் இடத்தையும், 710 மாணவ மாணவியர் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு காசோலைகள், பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் மேற்படிப்புகளுக்கான செலவினையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் சிறுவர் இல்லங்களில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்குள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெறும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஆண்டு முதல் 50,000 ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதலிடம் பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய் என இதுவரை வழங்கப்பட்டு வந்ததையும், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்கள் ஆகியவற்றில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தலா 6,000 ரூபாய் என இதுவரை வழங்கப்பட்டு வந்ததையும் உயர்த்தி இந்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவில் முதலிடம் பெறும் மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுவதைப் போல இந்த ஆண்டு முதல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு பயின்று 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெறும் மாணவ மாணவிகளுக்கும் பரிசுத் தொகையாக தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 2014-2015 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு மொழிப்பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 4 மாணவர் மற்றும்
4 மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகள் மற்றும் 1 மாணவருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் பார்வையற்றோருக்கான பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவன் மற்றும் செவித்திறன் குறைந்தோருக்கான பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடம் பெற்ற 1 மாணவி ஆகியோருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் சிறுவர்கள் இல்லங்களில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவர் மற்றும் 1 மாணவிக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள், வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவி மற்றும் 1 மாணவருக்கு தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகள் என 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 21 மாணவ மாணவிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் மொத்தம் 10,50,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்கி வாழ்த்தினார். முதலிடத்தை பெற்று இன்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்து நான் பெருமை கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த நாடே போற்றும் அளவில் மிக உயரிய இடத்தை அடைந்து வெற்றி காண வேண்டும். உங்கள் அனைவருக்கும் மிக ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி, தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி தா. சபிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் தங்களை பாராட்டி பரிசு வழங்கி ஊக்குவித்தமைக்காக முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.